2 ஸ்பூன் போதும். லயன் டேட் சிரப், இதுல அயன், ஃபைபர், விட்டமின்ஸ், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. லயன் டேட் சிரப். அனைவருக்கும் இதயத்தின் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். அனைவருக்கும் இதயம் மந்த்ராவின் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். தங்கம் கடத்தல் வழக்கில் கைதாகி சிறையில் உள்ள நடிகை ரன்யா ராவின் வளர்ப்பு தந்தை ராமச்சந்திர ராவ் கர்நாடகாவின் சிவில் உரிமைகள் அமலாக்க இயக்குநரக டிஜிபியாக உள்ளார். இவர் தன் அலுவலகத்தில் போலீஸ் சீருடையில் பல பெண்களுடன் அநாகரிகமாக நடந்து கொள்ளும் வீடியோ சமூக வலைதளங்களில் நேற்று வெளியானது. தனித்தனியாக எடுக்கப்பட்ட 3 வீடியோக்கள் எடிட் செய்யப்பட்டு வெளியாகின. இது மாநிலத்தில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இது பற்றி முதல்வர் சித்தராமையா கூறுகையில், இந்த விஷயம் காலையில் என் கவனத்திற்கு வந்தது. விசாரணை நடத்தப்படும். தவறு நடந்தது தெரிய வந்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். எவ்வளவு பெரிய அதிகாரியாக இருந்தாலும் சட்டத்திற்கு அப்பாற்பட்டவர் அல்ல என்றார். அதே சமயம் இந்த விஷயம் குறித்து எதுவும் தெரியாது. முதல்வர் மற்றும் உள்துறை அமைச்சரிடம் கேள்வி கேளுங்கள், என்னிடம் கேட்காதீர்கள் என துணை முதல்வர் சிவக்குமார் மழுப்பலாக பதிலளித்தார். நிலைமை கட்டுக்கடங்காமல் போவதை அறிந்த டிஜிபி வீடியோ குறித்து தன்னிலை விளக்கமளிக்க உள்துறை அமைச்சர் பரமேஸ்வரின் வீட்டிற்கு சென்றார். ஆனால் பரமேஸ்வர் அவரை பார்க்க விரும்பவில்லை என கூறிவிட்டதாக தெரிகிறது. பரமேஸ்வரின் வீட்டுக்கு வெளியே ராமச்சந்திர ராவ் அளித்த பேட்டியில், இந்த வீடியோக்கள் ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தயாரிக்கப்பட்டுள்ளன. என் பெயருக்கு களங்கம் ஏற்படுத்த யாரோ சிலர் வேண்டுமென்றே வீடியோவை வெளியிட்டுள்ளனர். என் வக்கீலுடன் ஆலோசித்த பின் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். நேற்று மாலை மீண்டும் அடையாளம் தெரியாத பெண் ஒருவருடன் ராமச்சந்திர ராவ் போனில் உரையாடும் ஆடியோ சமூக வலைதளங்களில் வெளியானது. இதையும் அவர் மறுப்பாரா என்ற கேள்வி எழுந்துள்ளது.